எப்பவுமே எங்கள் பாட்டி வீட்டுக்கு சொல்லாமல் கொள்ளாமல் போய் நான் தான் சர்ப்ரைஸாக நிற்பேன். ஆனால் இந்த டைம் எனக்கே சர்ப்ரைஸ் ஆகிப்போச்சு. ஏன்னா நான் ஒரு நாள் முன்னாடியே கால் பண்ணி சொல்லிட்டேன்னா நாளைக்கு வரேன்னு. அப்புறம் அங்கே போய் பார்த்தா ஒரு பக்கம் நாட்டுக்கோழி வதங்கிட்டு இருக்குது. எங்கள் மாமா ஒரு பக்கம் போய் சந்தகம் செய்யறதுக்கு மாவுலாம் அரைச்சிட்டு வந்து வச்சிருக்காரு. எங்கள் பாட்டி ஒரு பக்கம் குழம்புக்கு சாந்து அரைச்சிட்டு இருந்துச்சா, சரி கொஞ்சம் ஹெல்ப்பிங் பண்ணலாமேன்னு கூடாயா நான் அரைக்கிறேன்னதுக்கு கண்ணில் அடிச்சு கூட பேசாமல் போய் உட்காருன்னு அப்பயே சொன்னிச்சு. கேட்காம நான் என்ன சின்ன குழந்தை நினச்சிட்டு இருக்கிறியா, நானும் வளர்ந்து போயிட்டேன்னு சொல்லி வாய மூடலை. அந்த சாந்து சதக்குன்னு வந்து கண்ணில் அடிச்சு என்ன எரிச்சல். ஏன் உனக்கு இந்த வேலை? நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதே உரலுக்கல்ல எத்தனையோ டைம் கல் பக்கத்தில் போகக்கூடாதும்பாங்க, அங்கேயே போய் கல் தூக்கி கை மேலே போட்டுட்டு கத்திக்கிட்டு கிடப்பேன். அதே மாதிரி தான் எங்கள் ஐயா இப்பயும் சொல்லிட்டு இருந்துச்சு, அது சுட்டுப்பிடுங்கண்ணே, அங்கே போகாத இங்கே போகாதுன்னு. அது என்னமோ எவ்வளோ பெருசானாலும் அவங்களுக்கு மட்டும் நம்ம சின்ன பிள்ளைங்களா தான் தெரிய மாட்டேங்குது. இன்றைக்கி சந்தகம் செய்ய போகிறோன்னு சொன்னோடனே எனக்குலாம் செம்ம ஜாலியாகி போச்சு. ஏன்னா இதெல்லாம் நான் சாப்பிட்டே ஒரு 10 வருஷத்துக்கு மேலே இருக்கும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது சாப்பிட்டது. அதுக்கப்புறம் அவங்க அடிக்கடி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம கரெக்டாக அந்த டைமுக்கு ஊருக்கு போகணுமே. ஆனால் இன்றைக்கி நான் வரப்போகிறேங்கிறதுனாலேயே எனக்காகவே எங்கள் பாட்டி இதெல்லாம் ரெடி பண்ணி செஞ்சுட்டு இருந்தாங்க. இது அந்த காலத்து நூடுல்ஸ் மாதிரி தான். சேலமில் இருக்கிற எங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இது பேர் சந்தகை, சந்தவம், எப்படி வேணாலும் சொல்லுவாங்க. நீங்கள் யாராச்சும் இது சாப்பிட்ருக்கிறீங்களாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இது கொஞ்சம் பெரிய சைஸ் நூடுல்ஸ் மாதிரி இருக்கும். இந்த அரிசியில் சீரகம், கருவேப்பிலை, உப்புலாம் போட்டு மெஷினில் கொடுத்து அரைச்சி அதை களி மாதிரி செய்வாங்க. அந்த களி செய்கிறத ரொம்ப கஷ்டம். அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து விறகடுப்பில் தான் செய்யணும். எங்கள் பாட்டி அவ்வளோ எஃபோர்ட் போட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. அப்போ தான் அந்த சந்தகம் நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இந்த சந்தகம் புளியறதுக்குலாம் நல்லா ஜாலியாக தான் இருக்கும். எல்லோரும் மாற்றி மாற்றி செஞ்சுட்டு இருந்தோம். அது கொஞ்சம் ஈஸியான வேலை. அந்த களி செய்யும் போது தான் ஒரு களிக்கவையெல்லாம் உடஞ்சி அடுப்பெல்லாம் நெளிச்சு ஒரு வழியாக அப்படியும் அந்த சுட சுட சந்தகைக்கூட கோழி குழம்பு, நாட்டுக்கோழி வறுவல்லாம் வச்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் கீர்த்தியே சொல்லிட்டு இருந்தான், என்னடா சந்தகம் இவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. கமலேஷும் பவித்ராவும், அக்கா நாளைக்கு நீ ஊருக்கு வரல, நாங்கள் வேணா லீவ் போட்டுக்கிட்டோமான்னு 2-3 டைம் கால் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தாங்க. இல்லை நான் ஈவினிங்கே பார்த்துக்கிறேன், நீங்கள் ஸ்கூலுக்கு போவாங்கன்னு சொல்லி அப்புறம் ஈவினிங் கூட்டிகிட்டு வந்தார் மாமா. வந்த உடனே எங்கே எதுவுமே காணுவேன்னு தேடிட்டு இருந்தாங்க. அப்புறம் டிவி அன்பாக்ஸ் பண்ண உடனே ஒரே சந்தோஷம் 2 பேருக்கும். எங்கள் தாத்தா ஒரு பக்கம் இளநீலாம் வெட்டிட்டு வந்து கொடுக்குறாரு. எங்கள் பாட்டி ஒரு பக்கம் இந்த ஒரு மூட்டை கடலக்காய் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் இவ்வளோலாம் சாப்பிட மாட்டேன்னு கொஞ்சமாக வாங்கிட்டு எங்கள் பாட்டி வீட்டுக்கு போனால் மட்டும் ஏதோ வேறு உலகத்துக்கு போன மாதிரி இருக்கும். எனக்கு அவ்வளோ ரிலாக்ஸ்டாக மன நிம்மதியாக இருக்கும். எங்கள் பாட்டி என் மேலே காட்டுற மாதிரி பாசத்தை இந்த உலகத்தில் வேறு யாராலையும் காட்ட முடியாதுன்னு தோணும்.